நம்ம வனவிலங்கு கட்சி கொள்கை என்பது பழங்குடி மக்கள் வாழ்க்கைக்காகவும் அவர்களின் உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்காகவும் வனவிலங்கு கட்சி செயல்படுகிறது. பழங்குடி மக்கள் என்பது ஒரு 38 வகையாக பிரிக்கப்பட்டிருக்குது. அப்போ இடஒதுக்கீடுன்னு சொல்லி 1% தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ இடஒதுக்கீடு இருந்தாலும் கல்வி வேலை வாய்ப்பு இல்லாமல் எங்கள் பழங்குடி மக்கள் வாழ்க்கைக்கு இன்னும் அரசியல் உயர்த்தப்படவில்லை, அதிகாரமும் பெறவில்லை. படித்த பழங்குடி மக்களுக்கு இடஒதுக்கீடு மூலமா வேலை வாய்ப்பு சரியான முறையில் கிடைக்கல. பழங்குடி மக்களுக்குன்னு பார்க்க போனீங்கன்னா பட்டியல் மக்களுக்கு நிறைய கிடைச்சிருக்குது. பட்டியலில் பழங்குடி மக்களுக்கு இன்னும் சரியான முறையில் ஒரு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கல. அந்த இருக்காங்க சார், அது பழங்குடி சமுதாயத்தை 38 வகையாக பிரிக்கப்பட்டிருக்குது. முக்கியமாக இங்கே தமிழ்நாட்டு வாழ்ந்துகின்ற குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்தவங்க பழங்குடி குறவன் சமுதாயம்னு ஒன்று இருக்குது. ஒரு அரசியல் அதிகாரம் இருந்தால் தான் எங்கள் மக்களுக்கும் இடஒதுக்கீடு எங்களுக்கு அரசாங்கத்தில் கேட்க முடியும். எங்கள் சட்டசபையில் யாராவது எம்எல்ஏ ஆகட்டும் அமைச்சராக போனால் தான் ஏதோ என் மக்களுக்கு இவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்க, என் மக்களுக்கு கல்வி வாய்ப்பில் பின்தங்கி கிடக்கும், எல்லாத்துலேயுமே பின்வாங்கி கிடக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தீவன் சேனல்ல யார நேர்காணல் பார்க்க போறோம்னா வனவிலங்கு கட்சியின் நாமக்கல் மாவட்டத்தின் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் திரு சிவகுமார் அவர்கள் தான் நேர்காணல் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். நம்மளுடைய வனவிலங்கு கட்சியின் கொள்கைகள் கோட்பாடுகள் பற்றி சொல்லுங்க. நம்ம வனவிலங்கு கட்சி கொள்கை என்பது பழங்குடி மக்கள் வாழ்க்கைக்காகவும் அவர்களின் உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்காகவும் வனவிலங்கு கட்சி செயல்படுகிறது. தமிழ் தேசிய கொள்கையில் பின்தொடர்ந்து செயல்பட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் வாழ்க்கைக்கு என்ன சொல்ல போனால் பழங்குடி மக்களுக்காக இன்னும் அரசியலுடைய அதிகாரம் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இருக்கட்டும், இன்னும் அரசியல் அதிகாரம் இன்னும் தமிழ்நாட்டில் முழுமையாக இன்னும் பழங்குடி மக்களுக்கு கிடைக்கல. பழங்குடி மக்கள் என்பது ஒரு ஜாதி கட்சி இல்லை, ஒரு அரசியல் சார்ந்த கட்சி தான். ஆனால் பழங்குடி மக்கள் அவர் வாழ்க்கைக்காக அந்த கட்சி செயல்பட்டு இருக்குது. நான் சொல்கிறது என்னன்னா, பழங்குடி மக்கள் என்பது ஒரு 38 வகையாக பிரிக்கப்பட்டிருக்குது. அப்போ இடஒதுக்கீடுன்னு சொல்லி 1% தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ இடஒதுக்கீடு இருந்தாலும் கல்வி வேலை வாய்ப்பு இல்லாமல் எங்கள் பழங்குடி மக்கள் வாழ்க்கைக்கு இன்னும் அரசியல் உயர்த்தப்படவில்லை, அதிகாரமும் பெறவில்லை. ஏன்னு கேட்டால் பழங்குடி மக்கள் சமவெளி மக்கள் சமவெளியாகவும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, மலையிலையும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சாலை வசதியும் செஞ்சு கொடுக்க முடியல. பழங்குடி மக்களுக்கு சமவெளியில் வாழ்ந்துகிட்டு இருக்க மக்களுக்கும் வீடு வசதி, கல்வி வசதி சரியான முறையில் இன்னும் கொண்டு போய் சேரல. அதுக்காக வனவிலங்கு கட்சி பழங்குடி மக்கள் வாழ்க்கைக்காகவும் அவர்கள் உரிமைகளுக்காகவும் செயல்பட்டு இருக்குது. சார் அடுத்தது நம்ம வனவிலங்கு கட்சியானது முழுக்க முழுக்க சமூக ரீதியாக அமைக்கப்பட்டதா இல்ல அரசியல் ரீதியாக அமைக்கப்பட்டதா சார்? இது அரசியல் ரீதியாக தான் அந்த வனவிலங்கு கட்சி அமைக்கப்பட்டது. ஓகே. ஏன்னு கேட்டீங்கன்னா பழங்குடி மக்களுக்கு இன்னும் அரசியல் அதிகாரம் இன்னும் எங்கேயுமே கிடைக்கல. அரசியல் அதிகாரத்தில் எம்எல்ஏ இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் ஒரு எம்ஜிஆர் காலத்தில், கலைஞர் இதழ் காலத்திலலாம், ஜெயலலிதா காலத்துலேயும் எம்பியாகவும் வந்திருக்காங்க, எம்எல்ஏவும் வந்திருக்காங்க. அந்த சார்ந்து கூட நம்ம அப்பயும் எம்எல்ஏ வச்சு தீண்டாமையாக தான் பார்த்துருக்காங்களே தவிர பழங்குடி சமுதாய மக்கள் இவங்களை கண்டு அவங்க மக்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்கவே இல்லை. இன்னும் பழங்குடி மக்கள் இன்னும் நிறைய பட்டியலின மக்கள் பழங்குடி மக்கள். நாங்கள் பட்டியல் மக்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் அமைச்சராக வந்திருக்காங்க, சபாநாயகராக கூட இருந்திருக்காங்க. ஆனால் இந்த பழங்குடி மக்கள் மூத்த குடி இயக்கத்திலேயே தமிழ்குடி ஆதிக்குடி குறிஞ்சில் வாழ்ந்த மக்கள் பழங்குடி மக்கள், அவங்களுக்கு அரசியல் எதுவுமே இன்னும் அதிகாரம் எதுவுமே கிடைக்கல. அரசியல் அதிகம் எம்எல்ஏ இருந்திருக்காங்க. இடஒதுக்கீடு நீ பார்க்க போனீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் 2 தொகுதி தான் கொடுத்துருக்காங்க எஸ்டி மக்களுக்கு. ஆனால் கொடுத்தாலும் அவங்களே சரியான முறையில் அமைச்சர் பதவி கொடுக்கலாம், அரசியலுக்கு கொண்டு போய் அவங்க மக்களுக்கு என்ன இடஒதுக்கீடாக இருக்கட்டும், மக்களுக்கு அடிப்படை வசதியாக இருக்கட்டும் செஞ்சு கொடுக்கவே இல்லை இந்த அரசியல் இந்த தமிழ்நாட்டில். ஆனால் அதனால அரசியல் அதிகாரம் எங்களுக்கு முழுமையாக வேணும். அதுக்காக இந்த பழங்குடி மக்களுக்கு முன்னேற்றம் வேணும், அதிகாரம் வேணும். அவர்கள் உரிமைகளுக்காகவும் இந்த வனவிலங்கு கட்சி ஒரு அரசியல் கட்சியாக செயல்பட்டு இருக்கு. சார் இப்போ முற்றிலும் நீங்க அரசை பத்தி சொல்றீங்க, தங்களுடைய வாழ்வாதாரம் வரலாறு எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்றீங்க. அதுக்கான அரசு தரப்புல இருந்து உங்களுக்கு என்ன சார் கிடைச்சிருக்கு? எதுவுமே கிடைக்கல. ஆனா இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. ஆனா பார்க்க போனா அந்த ஒரு இடஒதுக்கீடு இருந்தாலும் எங்க படிச்ச பழங்குடி மக்களுக்கு இடஒதுக்கீடு மூலமா வேலை வாய்ப்பு சரியான முறையில் கிடைக்கல.
பழங்குடி மக்களுக்குன்னு பார்க்க போனீங்கன்னா பட்டியல் மக்களுக்கு நிறைய கிடைச்சிருக்குது. பட்டியலில் பழங்குடி மக்களுக்கு இன்னும் சரியான முறையில் ஒரு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கல அந்த இடஒதுக்கீடு மூலமா. அதே மாரி நீங்க பார்க்க போனீங்கன்னா ஏகப்பட்ட இடம் சொல்லலாம். பழங்குடி மக்களுக்கு நீங்க மலையில வாழ்றாங்க, அவங்களுக்கு சரியான முறையில் ரோட்டு வசதியை செஞ்சு கொடுக்கல. சரியான முறையில் அவங்களுக்கு கல்வி வாய்ப்புகளும் இலவசமான கல்வி தான் பழங்குடி மக்களுக்கு இவங்களுக்கு தான் அவங்க கல்வி இலவசமாக கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்கல. அதனால கல்வி இலவசம் இல்லாத போகும் எங்கள் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு பாதிக்கப்படுறாங்க, வேலை வாய்ப்புக்கு பாதிக்கப்படுறாங்க, நம்மளுடைய வீடு கட்டி கொடுக்கறது வீடு இல்லாமல் பாதிக்கப்படுறாங்க, மலையில வாழ்ந்துக்கிட்டு அவங்களுக்கு ரோட்டு வசதி இல்லாமல் பாதிக்கப்படுறாங்க. கண்டிப்பா. சரி, இப்போ நீங்க சொல்ற மாதிரி இருந்தா கூட இப்போ அரசு தரப்புல பொறியியல் கல்லூரிகளுக்கு SC/ST மாணவர்களுக்கு முழுக்க இலவச கல்வி தானே சார் தராங்க? இலவச கல்வி மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லைங்களே. இது இலவசம் இருக்குன்னு சொல்றாங்க, SC/ST சொல்றாங்க. அதுல முழுமையா SC மக்களை அதுக்கு தகுதி பெற்றாங்க. எங்க மக்களுக்கு அது போய் அரசாங்கத்தை அதிகாரம் எங்க மக்கள் அரசனுடைய அதிகாரம் இல்லாம எங்களுக்கு மக்களுக்கு இதோட சலுகை தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பா. இதுல எங்களுக்கு சமுதாய மக்கள் அரசியல் ஒரு மினிஸ்டரா இருக்கட்டும், ஒரு லெவல்ல இருந்தோமா, அரசியல் ஒரு அதிகாரமா இருந்தோமா, எங்க மக்களுக்கு இந்த என்ன அரசியல் என்னென்ன இடஒதுக்கீடு இருக்குது, நல்ல திட்டங்கள் என்ன இருக்குதுன்னு எங்க மக்களுக்கு சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்க முடியும் எங்களால. அதுக்காக தான் தமிழ்நாட்டில் முழுமையா எங்களுக்கு அரசியல் ஒரு அதிகாரம் வேணும்னு நாங்கள் போராடிட்டு இருக்கோம். இன்னும் போராடிட்டு இருக்கோம். எங்க மக்களுக்கு பார்க்க போனா எங்க மக்களுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைச்சதா கிடைக்கல. 1947 சுதந்திரம் கிடைச்சுன்னு சொல்றாங்க. எங்க மக்களுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்காம தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாங்க இன்னும் அடிமையா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நினைக்கலாம் பழங்குடி மக்கள்லாம் தமிழ்நாட்டிலே அவங்க தான் சங்ககால இலக்கியமே சொல்லுது, கல் தோண்டா மண் தோண்டா காலத்துல வாழ்ந்தாங்க, குறிஞ்சியில் வாழ்ந்த மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லியும் இன்னும் எங்களை தீண்டாமையா பார்த்துட்டு இருக்காங்க, ஏற்றத்தளவாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. சார், இப்போ அடுத்தது வனவேங்கல் கட்சியினுடைய தலைவர் போமோ இறங்கனையை பற்றி சொல்லுங்க சார். வனவேங்கல் கட்சி எங்கள் தலைவர் சொல்ல போனால் அவர் பள்ளி காலத்திலேருந்து கல்லூரிக்கு படிக்கும் காலத்திலேருந்து அவர் தென் மாவட்டத்தில் பிறந்தவர். தென் மாவட்டத்தில் பிறந்து அவர் நல்லா அவர் MA படிச்சிருக்காரு. MA பட்டப்படிப்பு BA முடிச்சுட்டு MA தமிழ் பட்டப்படிப்பு தான் படிச்சிருக்காரு. படிச்சுட்டாலும் அவர் தென் மாவட்டத்தில் முக்கியமாக ஜாதி குறைவுன்னு சொல்லிடுவாங்க. பழங்குடி மக்கள்லாம் நம்ம 38 வகையாக பிரிக்கப்பட்டிருக்குது. அதில் ஒரு வகை எங்களுக்கு குறிஞ்சியில் வாழ்ந்த மக்கள் குறைவுன்னு சொல்லுவோம் எங்கள் ஜாதி. அவர் அந்த ஜாதி அவர் கல்லூரியில் படிக்கும் போது பள்ளி மாணவ படிக்கும் போது அவர் தீண்டாமையாக பார்த்துருக்காங்க, ஒடுக்கப்பட்டு பார்த்துருக்காங்க, ஏற்றத்தாழ்வும் பார்த்துருக்காங்க. அதுக்கும் போது அவர் பள்ளி காலத்திலே நம்மளுக்கு அரசியல் வேணும், அதிகாரம் வேணும், நம்ம மக்கள் பின்தங்கி கிடக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கைகளுக்கு முன்னேற்றம் வேணும், வாழ்க்கை தரத்துக்கு அரசியல் வேணும் அப்படின்னு சொல்லி பள்ளி காலகட்டத்திலே போராட்டம் ஆர்ப்பாட்டம் எடுத்து, கல்லூரி காலத்தில் ஆர்ப்பாட்ட போராட்டம் எடுத்து வனவேங்கல் கட்சி சங்கமாக ஆரம்பிச்சு, பேரவை ஆரம்பிச்சு, கட்சி ஆரம்பிச்சு இப்போ தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்பட்டு பழங்குடி மக்களுக்கு ஒரே தலைவர் போகும் இறங்கி மட்டும்தாங்க. கண்டிப்பாக சார். இப்போ அடுத்தது தென் மாவட்டங்களில் நடக்கிற அரசியலுக்கும் நம்ம மாவட்டம் நடக்கிற அரசியலுக்கும் என்ன சார் வித்தியாசம் பார்க்குறீங்க? இங்கே தென் மாவட்டத்துலங்க எல்லா சமுதாயத்தையும் உயர்ந்து சொல்லுவாங்க. ஏன்னா தென் மாவட்டத்தில் இருந்தால் தமிழ் வளர்ப்பு, தமிழோடைய சொல்லுவாங்க. மதுரை, தேனி எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவகங்கை, இதுமாதிரி மாவட்டத்திலலாம் தமிழை இதாக உட்படுவாங்க. தமிழை மொழி அப்படி பின்பற்றி தொடருவாங்க. ஆனால் அந்த கொங்கு மண்டலத்தில் அப்படி இல்லை, தமிழ் பின் தொடருவாங்க, ஆனால் ஜாதி வழியாக தான் பின் தொடருவாங்க. அந்த ஜாதியை கொடுக்கும்போது எங்க தமிழ்நாட்டை இப்போ தென் மாவட்டத்தில் ஜாதியா எல்லா ஜாதியும் சரிசமாக பார்ப்பாங்க. இது மாற்று சமுதாயம், ஆதிக்க சமுதாயமாக இருக்கட்டும், பட்டியல் மக்களாகட்டும், பட்டியல் பழங்குடி மக்களாகட்டும், எல்லாத்தையும் ஒரு சமமாக தான் பார்ப்பாங்க, மாமச்சா தான் பழகுவாங்க. ஆனால் அந்த கொங்கு மண்டலம் தான் மாற்று சமுதாயம் ஏற்றத்தளவாக பார்க்கறது, பழங்குடி சமுதாயத்தை பார்த்தா ஏற்றத்தளவாக பார்க்கறது, தீண்டாமையா பார்க்கறது, கொங்கு மண்டலம். அப்போ கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல் யார் அதிகாரம் பெற்றாங்களோ அவங்க தான் வலிமையா இருக்காங்க. பழங்குடி மக்கள் இந்த நாமக்கல் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்களாவே, நாமக்கல் மாவட்டம், குறிப்பிட்ட சேலம் மாவட்டம், இதெல்லாம் நீங்க பழங்குடி மக்கள் அதிக வசிக்கிறாங்க. ஆனா அதிக வசதி இன்னும் தீண்டாமையா தான் பார்க்கப்படுறாங்க. இன்னும் நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டீங்கன்னா பழங்குடி மக்கள் சொன்னாவே ஏற்றத்தளவாக தான் பார்ப்பாங்க. இவங்க அடிமையா தான் வாழணும், அடிமையா தான் இருக்கணும் அப்படின்னு ஆதிக்க சமுதாயம் பார்த்துட்டு இருக்கு இன்னைக்கு. அதனால இன்னும் இந்த சுதந்திரம் கிடைச்சி சொல்ற இன்னும் இந்த பூமி தான் நாமக்கல் முக்கியம். நாமக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டம், அதிக தருமபுரி மாவட்டம், இதெல்லாம் பழங்குடி மக்கள் அதிகமான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இந்த சமுதாயத்தை வெளியே போய் சொல்லாத காரணமே ஏற்றத்தளவாக பார்க்குது, மாற்று சமயம் ஏற்றத்தளவாக பார்க்குது. அது மட்டும் காரணம் இல்லாம
அரசியல் அதிகாரம் எதுவுமே இல்லை. இங்க வலிமையா மாட்டு சமுதாயம் வந்து எடுத்துக்கிட்டு ஏடிமே டிமே இருக்கட்டும், அவங்க வலிமையான வச்சிருக்காங்க. அதுலயும் மக்கள் பாத்தீங்கன்னா பழங்குடி மக்களுக்கு இன்னும் பொறுப்புகள் ஏதோ நகரத்துல ஒன்றியம் மாவட்டத்துக்கு எந்த பொறுப்பு நிர்வாகிகள் போட்டதில்லை. பழங்குடி மக்களுக்கு சரிசம பொறுப்புகள் வழங்கினதில்லை. இதுதான் முழுமையா. அதே மாதிரி தோழமை கட்சியா இருக்கட்டும், அவங்க இருக்கட்டும் அரசியல் வளர்ந்துட்டாங்க, அவங்க தைரியமா சொல்றாங்க. ஆனா அந்த பழங்குடி சமுதாயம் போய் இன்னும் ஒரு பொதுவான இடத்துல கூட நான் மலைவாழ் மக்கள், நாங்க பழங்குடி குறவன் மக்கள், ஏழை மக்கள் இன்னும் சொன்னதில்லை. சொன்னா அவங்க ஏற்றத்துல பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அரசியல் இன்னும் அதிக யாரும் பெருகல. நாங்க எங்களுக்கு அரசியல் முழுமையா அந்த தமிழ்நாட்டில் இது ஆனாதான் நாங்கள் வலிமையா இன்னும் போய் மக்களை வெளியே கொண்டாட முடியும், மக்களை சொல்ல முடியும். ஆனா முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா குறிஞ்சியில் வாழ்ந்த மக்கள், பழங்குடி குறவன் மக்கள் வந்து தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள் அதிகமாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் முழு 32 லட்சம் பேர் இருக்காங்க, வசிக்கிறாங்க. ஆனா இவ்வளவு பேர் இருந்தோம் இன்னும் ஜாதிவாரி கணக்கெடுப்புல 2011 ரொம்ப குறைவாக தான் காமிக்கப்பட்டிருக்குது. எங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் எடுக்கப்படணும். இது முதல் கோரிக்கை. ஜாதிவாரி கணக்கெடுப்பு அந்தந்த சமுதாயத்துக்கு முக்கியமா ஜாதிவாரி கணக்கு எடுத்தாதான் எங்களுடைய சமுதாயம் எவ்வளவு இருக்குது, எங்க சமுதாயத்துல மக்கள் எவ்வளவு படிச்சிருக்காங்க, இடஒதுக்கீடு வைக்கணும், எங்களோட கோரிக்கையை நம்ம தமிழக அரசுக்கு ஏதோ சொல்ல முடியும். உங்க கட்சி மூலியமா அரசு. ஆமாங்க. ஓகே சார். சார் இப்போ அடுத்தது பல்வேறு இடங்கள்ல பல்வேறு மலைகள் பகுதியில் வந்து உங்களுடைய பழங்குடியினர் சமுதாயம் வந்து வாழ்றாங்க. அவங்களுக்கு இன்னுமே இதெல்லாம் போய் சேரல, ஒரு ரோடு வசதியோ ஒரு எந்த ஒரு பற்றாக்குறை இன்னும் இது கூட உங்களுக்கு போய் சேரல அப்படிங்கிற மாதிரி சார் பாக்குறீங்க? ரோடு வசதிங்க முதல்ல வந்து மலையில வாழ்ற மக்கள் இப்போ வந்து மலையில மக்கள் மேக்சிமம் பார்க்க போனா நீங்க இப்ப கீழே சமவெளியில வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஏன்னா எந்த வசதி கிடைக்கல, எல்லா வசதியுமே எது குறிப்பிட்ட வசதி சொல்ல முடியலைங்க. எந்த வசதியுமே கிடைக்காத காரணத்தினால அவன் கீழே வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே வந்தாலும் வீடு கிடைக்கிறதுல, வீடு கிடைச்சாலும் ஓட பக்கத்துல கிடைக்குது. ஊருக்கு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஒரு குடிசுமே போட்டு கொடுக்குறாங்க. அரசாங்கத்தில் இன்னும் எங்க மக்களுக்கு இன்னும் நல்ல திட்டங்கள்லாம் போய் வந்து சேரல. கண்டிப்பா இதுதான் முழுக்க சமநிலை. மலையில வாழ்ந்தாலும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்க, கீழே வந்து வாழ்ந்தாலும் அது ஒரே மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அரசு மேல முரண்பாடு சொல்றீங்க. இப்போ உங்களோட பழங்குடி மக்களுக்கு ஊருக்கு ஒதுக்குப்புறமாவோ இல்ல பட்டா இல்ல நிலமா பார்த்து அரசு நிலங்களை பார்த்து ஒதுக்கி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ மக்கள் அங்கேயும் வாழ்றாங்க சார், அதை பத்தி எப்படி சொல்றீங்க? வாழ்ந்துட்டு இருக்காங்க சார். அது வந்து பழங்குடி சமுதாயத்து 38 வகையா பிரிக்கப்பட்டிருக்குது. முக்கியமா இங்க தமிழ்நாட்டு வாழ்ந்துகிட்ட குறிஞ்சி நிலத்துல வாழ்ந்தவங்க பழங்குடி குறவன் சமுதாயம்னு ஒண்ணு இருக்குது. அவங்களுக்கு அரசாங்கத்துக்கு நலத்திட்டங்கள் வந்து இன்னும் கொடுக்கல, எதுவுமே நலத்திட்டங்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து நவிக்காக குருவிக்காக சமுதாயத்தை வந்து நவிக்குறவன் என்று இணைக்கப்பட்டிருக்காங்க. குறவை வந்து அங்கே இணைக்கப்பட்டிருக்காங்க. அதனால பழங்குடி குறவன் சமுதாயத்துக்கு இன்னும் சலுகை இன்னும் நலத்திட்டங்கள் போய் சேரல, கிடைக்கல. சேரலன்னா கிடைக்கவே இல்லை, தமிழ்நாட்டில் கிடைக்கல. அதனால தான் எங்கள் தலைவர் இந்த வடநாயகர் கட்சி மூலியமாக நவிக்காக வேக குருவிக்காக வேக குறவன் வேக, குறிஞ்சியில் வாழ்ந்தவன் தான் குறவன், பழங்குடி குறவன் சமுதாயம் சேர்ந்தவங்க. இதை ரெண்டா நீ பிரிக்கணும், அங்கே குறவ சமுதாயத்தை நீக்கணும்னு நாங்கள் ஒரு 10 வருஷமாக அந்த கோரிக்கை மனுக்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சிக்கு முன்னால் எதிர்கட்சியாக இருக்கட்டும், அவங்ககிட்ட மனுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதை நீக்கி எங்களுக்கு பழங்குடி குறவன் சமுதாயம் இவங்க தானே சொன்னாங்கன்னா அப்போ எங்களுக்கு அரசியலில் ஒரு வேலை வீடுகள் கட்டுறதுக்கு கல்வி வாய்ப்பாக இருக்கட்டும், அதுக்கு எங்களுக்கு கிடைக்கும். அதை நீக்கணும். முதல்ல நவிக்காத சமுதாய வேக குறவன் சமுதாய வேக அப்படின்னு காமிக்கணும், அடையாளப்படுத்தணும். அதுக்கு வந்து அரசு தரப்புல வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்கிறாங்க, எடுக்க சொல்லியிருக்காங்க. மத்திய அரசும் மாநில அரசுமே 2 அரசுமே வந்து நீங்க சொல்ற மாதிரி ஜாதிவாரி கணக்கு எடுக்கணும். அது எடுத்தா உங்களுக்கு ஓகே சார்? உங்களுக்கு அப்பயே எடுத்தாலுங்க முழுமையா வந்து எங்களுக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்காம எதுவுமே நாங்கள் பண்ண முடியாது. ஜாதிவாரியா கணக்கெடுப்பதை எடுத்தா கூட ஒரு அரசியல் அதிகாரம் இருந்தால் தான் எங்கள் மக்களுக்கும் இடஒதுக்கீடு எங்களுக்கு அரசாங்கத்தில் கேட்க முடியும். எங்கள் சட்டசபையில் யாராவது எம்எல்ஏ ஆகட்டும் அமைச்சராக போனால் தான் ஏதோ என் மக்களுக்கு இவ்வளோ மக்கள் தொகை இருக்கிறாங்க, என் மக்களுக்கு கல்வி வாய்ப்பில் பின்தங்கி கிடக்கும், எல்லாத்துலேயுமே பின்வாங்கி கிடக்கும். இதை வந்து முழுமையாக எங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேரணுமா சட்டசபைங்க எங்களும் ஒரு மக்கள் போகணும், ஒரு அமைச்சராக ஆகணும் பழங்குடி மக்கள். அப்பதான் அந்த சரியான முறையில் திட்டத்தை வந்து எங்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். நாங்க அரசியலிலும் ஆட்சியிலும் சரி பங்கு கேட்குறீங்க. அடுத்தது உங்களுடைய கட்டமைப்பு, நீங்க ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிறீங்க, உங்களுடைய மாவட்டத்துல நீங்க எந்த அளவுக்கு மக்கள் பணியில் ஈடுபட்டு இருக்கீங்க, எந்த அளவுக்கு பணிகள் நடந்துட்டு இருக்கீங்க?
முழுமையாக மக்களுக்கு கொண்டு போய் அரசியலை சொல்லிக்கிட்டு இருக்கோம். சட்டத்திட்டத்தில் என்னென்ன இடம் இருக்குது, அரசாங்கத்து மூலமாக நல்ல திட்டங்கள் என்ன வந்துட்டு இருக்குது எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அவங்ககிட்ட கேட்டதுனால தான் இன்னும் எங்கள் மக்களுக்கு அரசாங்கத்து மூலம் நல்ல திட்டங்களை போய் சேரணும்னு உங்ககிட்ட விளக்கமாக சொல்ல முடியுது. ஆனால் அரசியல் மூலமாக பழங்குடி மக்களுக்கு அரசியல் அதிகாரம் இருக்குது, அரசியல் வேணும்னு சொல்லும் போது அரசியல் வேணும்னு அவங்க முழுமையாக ஏற்றுக்காங்க. நம்மளுக்கு அரசியல் வேணும், ஆமாம் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கல, நம்ம சமுதாயத்துக்காக இன்னும் ஏற்றத்தாழ்வா தீண்டாமையாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு அரசியல் வேணும், தனிப்பான்மையான ஒரு அரசியல் நம்மளுக்கு வேணும், கட்சி வேணும், கட்சி வேணும், கட்சி வேணும்னு அவங்க ஏற்றுக்கிறாங்க. உங்களுடைய வனவேங்கல் கட்சியுடைய சமூக பணிகள் மேலும் சிறப்பதற்கு உங்களுடைய T1 சேனல் மூலியமா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி வணக்கம்.